வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இனி இது தொடராது சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தோளில் தொங்கிய பையுடன் சூட்கேஸையும் கையில் இழுத்து கொண்டு பிளாட்ஃபார்மில் நடக்கும்போது வாழ்க்கையையே கட்டி இழுத்து போவது போல் பாரமாக இருந்தது. வசு ஸ்டேஷனில் கலவையான எல்லா சப்தங்களையும் தாண்டி திடீரென்று என் பின்னால் ஒலித்த அந்த குரல் என்னையும் அறியாமலேயே கண்களில் பொங்கிய நீரை கட்டுப்படுத்தி கொண்டு மனோகரை பார்த்து, ஓ, ஐ எம் ஆல் ரைட், எப்படி இருக்கீங்க மனோ என்றேன். ட்ரைனிங்கா? ஒரு வாரம். ரொம்ப இழைச்சிட்ட வசு, உடம்ப கவனிச்சுக்கிறதே இல்லையா? மைத்தி எப்படி இருக்கா? இஸ் ஷி ஹாப்பி? அவர் கேட்டுக்கொண்டே நடக்க நான் மௌனமானேன். நிமிர்ந்து அவரை பார்க்கும் துணிவு என்னிடம் எப்போதோ காணாமல் போயிருந்தது. பாதியில் முறித்தது நீதானே என்று அலறியது மனது. நீங்க இங்க? நேற்று லலிதாவோட பொண்ணு பிரியாவோட வீடு கிரகப்பிரவேசம். லலிதாவை ட்ரெயின் ஏற்றிட்டு வரேன். நீ சாப்பிட்டியா? பழம் ஏதும் வாங்கிட்டு வரவா? தண்ணி இருக்கா? இருக்கு, நீங்கள் வேணா கிளம்புங்க. ட்ரெயின் கிளம்பட்டும் வசு. புவனா, பிரகாஷ், பிரதீப் எல்லாம் நல்லா இருக்காங்களா? பிரகாஷ் எம்எஸ் பண்ணுறா. புவனா நல்லா இருக்கா. பிரதீப் ஃபைனல் இயர். ரயில் கிளம்பியது. ஒரு வேகத்துடன் கூட வந்த மனோ, வசு உடம்ப பார்த்துக்கோ, வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்காத, ஓகே? நான் தலையசைத்தேன். பை மனோ என்ற கை அசைத்த போதே கலங்கிய கண்களில் மங்கலான பிம்பமாய் தெரிந்தது மனோவின் உருவம். அப்படியே சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டேன். லலிதா மனோவின் ஒரே தங்கை. ஒரு புடவையை அவளுக்கு தந்துவிட்டாரே என்ற கோபத்தில் விருட்டென கிளம்பி உடனே அம்மா வீட்டுக்கு ஓடி வந்து விட்டேன். எனக்குன்னு ஆசையா வாங்கிட்டு வந்தாருமா, அவ நல்லா இருக்குன்னதும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டார். அவ்வளவுதானம்மா, உனக்கு வேற எடுத்து தருவாரா இருக்கும். அப்பா பொறுமையாய் பேச, அப்போ இவளை விட தங்க தானே உசத்தியா போயிட்டா அவருக்கு. இப்படிலாம் வரும்னு முன்னாடியே தெரியும் எனக்கு என்று அம்மா எனக்கு ஆதரவாக பேசியதும் அந்த வலையில் அப்போது விழுந்தவள்தான். வசு, இதெல்லாம் சின்ன விஷயம்டா. அப்பா என் அருகில் உட்கார்ந்து அன்புடன் சொன்ன எதுவும் என் காதில் ஏறவில்லை. மனோ வீட்டில் எப்போதும் எனக்கே முதலிடம் இருக்க வேண்டும் என்ற என் எதிர்பார்ப்புக்கு மாறாக எது நடந்தாலும் உடனே அம்மாவிடம் புலம்ப ஆரம்பித்து விடுவேன். நான் பார்த்திருந்த பையன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ஒரு பிடுங்கல் கிடையாது. நீ நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே ராணி மாதிரி இருக்கலாம். எத்தனை தடவை சொன்ன, உன் காதுல ஏறவே இல்லையே. உலகத்துல இல்லாத அதிசயமான பிள்ளைன்னு இவரைத்தான் கட்டுவேன்னு பிடிவாதம் பிடிச்ச. அவங்க வீட்டுக்கு உன் பணம் வேணும், அதுக்குத்தான் இந்த கல்யாணமே. பணம் இல்லைன்னா தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய இடம் பார்த்துருப்பாங்களா? அம்மா பேசிக்கொண்டே போக அப்பா வேகமாக வந்தார். பொண்ணுக்கு நல்லதை எடுத்து சொல்லலைன்னாலும் இப்படி அவ மனசை கெடுக்காத. நான் மாப்பிள்ளை கிட்ட லல்லி கல்யாணத்துக்கு பணம் ஏதும் வேணுமான்னு கேட்டப்போ, இல்ல மாமா, நிறையவே இருக்குன்னுட்டார். ஒரே பெண் என்று வீட்டில் செல்லம், நினைத்தது உடனே நடந்துவிடும். அப்பா கொஞ்சம் யோசித்தாலும் அம்மா விடமாட்டாள். ஒரு புடவை எடுக்க கடைக்கு போய் அதை மட்டும் எடுத்ததாய் சரித்திரமே இல்லை. மனோவிடம் என் மனம் விழுந்ததும் அவரும் என்னிடம் இதையே தான் சொன்னார். வசு, உன் வீடு மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு 4 வாங்குற வீடு இல்லை எங்க வீடு. வீட்டு லோன் இன்னும் முடியல. லல்லி கல்யாணம் இருக்கு. இப்போ நம்ம கல்யாணம் நடந்தா நீ கொஞ்சம் எங்க வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு 2-3 வருஷம் போனா. அவரை முடிக்க விடவில்லை. ஸ்டாப், இன்னும் 2-3 வருஷமா? எங்க வீட்டில் என்னை விடவே மாட்டாங்க. நீங்க எப்பவும் என் பக்கத்திலேயே இருப்பீங்களே, அது போதும் என்று மனோவின் தோளில் சாய்ந்து கொண்டு சொன்னபோது, காதல் வேறு, கல்யாண வாழ்க்கை வேறு என்ற வாழ்க்கை தத்துவம் அப்போது எனக்கு புரிபடவில்லை. மனோவை பார்த்து பேசியதும் அப்பாவுக்கு பிடித்துவிட
அம்மாதான் புலம்பிக் கொண்டே இருந்தாள். ஆனாலும் அவர்களுக்குள் எவ்வளவோ அட்ஜஸ்ட் செய்து கொண்டு எனக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் பார்த்து பார்த்துதான் செய்தார்கள். வாமா, நீயும் வந்து சாப்பிடு என்று மனோவின் அம்மாவும் லல்லியும் கூப்பிட்டால் கூட அவர்களுடன் என்னால் ஒட்ட முடியவில்லை. நான் கற்பனை செய்திருந்த உலகத்தில் நானும் மனோவும் மட்டுமே. அவருக்கு கடமைகளும் பொறுப்புகளும் உண்டு என்பதை என் மனம் ஏற்க மறுத்தது. இப்போது நினைத்தால், ச்சே, இதற்காகவா மனோ என்கிற பொக்கிஷத்தை தூக்கி எறிந்தேன் என என்னையே நொந்து கொண்டேன். நீ இன்னும் சின்ன குழந்தை இல்ல. இங்க உனக்கு என்ன குறவசு? உனக்கு உன் அம்மாவை பார்க்கணும்னா போயிட்டு வா. ஆனா இங்க நடக்கிறத அப்படியே ஒப்பிக்கணும்னு போகாத. உட்கார்ந்து பேசினாலே எல்லாம் சரியாயிடும். மனோ சாதாரணமாக சொன்னாலும் அவரிடம் உடனே கோபமாய் கத்துவேன். லல்லிக்கு கல்யாண பேச்சு வந்ததும் அம்மா சொன்னதை கேட்டுக்கொண்டு என் நகைகளை மனோவிடம் கேட்காமல் அம்மாவிடம் கொடுத்து வைத்தது தெரிந்து அன்று விழுந்த விரிசல் பெரிதாய் கொண்டே போக ஊசலாடி கொண்டிருந்த எங்கள் உறவு ஒரு நாள் பட்டென அருந்து போனது. தனி குடித்தனம் என்றால்தான் என் மகளை விடுவேன் என்ற பிடிவாதத்துடன் அம்மா இருக்க நானும் அதையே பிடித்து கொண்டேன். அப்பாவின் மறைவிற்கு பிறகு அம்மா என்னை பற்றி கவலைப்பட ஆரம்பித்த போது மனோ டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு வேறு ஊருக்கு போய்விட்டார். அவர் வீட்டிலும் அவருக்கு சொந்தத்தில் இருந்த புவனாவை கல்யாணம் பண்ணி வைத்ததும் பிரகாஷ் பிரதீப் பிறந்ததும் அம்மாவும் நானும் கொஞ்சமும் எதிர்பாராதது. அதன் பின் அம்மா எத்தனை சொல்லியும் கெஞ்சியும் நான் இன்னொரு கல்யாணத்துக்கு மறுத்துவிட்டேன். அம்மாவிற்கு பிறகு மைத்தி, ஆபீஸ், வீடு என்கிற சின்ன வட்டத்துக்குள் என் வாழ்க்கை சுழல ஆரம்பித்தது. எதிர்பாராமல் நானும் மனோவும் சந்திக்கும் அந்த நிமிடங்களில் நான் தடுமாறி போவேன். மனோவிடம் பேசினால் உடைந்தே போய்விடுவேன் என்ற பயத்தால் அவரிடம் பேசுவதை தவிர்த்தேன். அழகான அவர் குடும்பத்தில் என்னால் குழப்பம் வரக்கூடாது என்பதும் ஒரு காரணம். மைத்தி சந்தோஷமா இருக்காளா? மனோவின் குரலில் தான் எத்தனை அக்கறை. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாள் என்ற பதிலை தவிர அவரிடம் எதை சொல்வது? கல்யாணமான இந்த ஒரு வருடத்தில் அம்மா, இந்த அஸ்வின் நான் நினைச்ச மாதிரி இல்லம்மா என்று சொல்லிக்கொண்டு வருபவளை பார்க்கும்போது மீண்டும் ஒரு வசுவாக வந்து விடுவாளோ என்று பயமாக இருக்கிறது என்று அவரிடம் சொல்ல முடியாத என் நிலையை யாரிடம் சொல்வது? வீடு வந்ததும் வந்துவிட்டேன் என்று மைத்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு காலையில் சீக்கிரமாகவே ஆபீஸ் போய்விட்டேன். ஏ வசு, என்னாச்சு? முகமே சரியில்லை. மைத்தி பேசினாளா என்ன? மீரு, ட்ரைனிங் முடிச்சுட்டு வரப்போ நேத்து ஸ்டேஷன்ல மனோவை பார்த்தேன். மீரா சாப்பிடுவதை நிறுத்தி விட்டாள். என் கையை பிடித்து, ஒரு 4 வருஷமாவது இருக்கும்ல நீ அவரை பார்த்து? எப்படி இருக்கார்? பேசினியா நீ? அவர் ரொம்ப நல்லவர் மீரா, நல்லா இருக்கார். நீயும் நல்லவதான் வசு. உங்க 2 பேருக்கும் நடுவுல இந்த பிரிவு வந்திருக்கவே வேண்டாம். மைத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு மனோ கிட்ட சொன்ன மீரா. அவளும் அவ அம்மா மாதிரியே மாப்பிள்ளை கிட்ட கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி வரான்னு எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? இப்ப கூட எங்க அவ போன் வந்துடுமோன்னு பயந்துகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மைத்தியின் போன். வசு, நீ எடுக்காத, என்ன பண்றான்னு பார்க்கலாம். எனக்கும் போன் செய்வா, நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல சாப்பிடு. மீராவின் போன் இப்போது அலற ஆரம்பித்தது. மைத்தி, அம்மா இன்னைக்கு வந்ததும் வேற ஒரு பிரான்ச்சுக்கு டெபுடேஷன் போட்டுட்டாங்க. அங்க முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். எப்படியும் 8-9 மணி ஆயிடும். காலையில ரொம்ப டயர்டா இருந்ததால நாளைக்கு வேணா பேசு. வைத்து விட்டாள் போனை. என்னன்னு தெரியல, உடனே உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணுங்கிறா. படபடன்னு பேசுறா. நிச்சயமா மைத்தி எத்தனை மணி ஆனாலும் இன்னைக்கு வீட்டுக்கு வரப்போறா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் இன்னைக்கு அங்க வரேன் வசு. அவகிட்ட பேசுவோம். இப்படியே விட முடியாது. எத்தனை நேரம்னாலும் பரவாயில்ல. தேங்க்ஸ் மீரா. மனோவை பார்த்ததுல இருந்து எனக்கு என்னவோ ரொம்ப கில்ட்டியா இருக்கு. யாராவது பக்கத்துல வேணும் போல இருக்கு. ஜஸ்ட் டு ஷேர் மை ஃபீலிங்ஸ். இந்த மாசத்திலேயே இது 2வது தடவை மீரா இப்படி வர்றது. அஸ்வின், ஹீஸ் அ ஜெம். மனோ மாதிரியே.
வசு, எமோஷன் ஆகாத. இப்போதைக்கு இதை மறந்துட்டு வேலையை பார்ப்போம். எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். வேலை முடிந்து நானும் மீராவும் வீட்டுக்கு போன போது நல்ல வேளையாய் மைத்தி வந்திருக்கவில்லை. ஊரில் இருந்து கிளம்புறப்போ நான் அஸ்வின் கிட்ட பேசினேன். ஆன்ட்டி, எனக்கு அவளை நல்லா தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. அவகிட்ட எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க. அவ சொல்றத மட்டும் கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன். டேக் கேர் ஆன்ட்டி. ரொம்ப தெளிவா பேசினாரு தெரியுமா? இதையே மனோவும் அப்பாவும் அப்ப சொன்னப்போ என் மனசுல பதியல. டென்ஷன் ஆகாதடா வத்சு, நான் பாத்துக்கிறேன் அவளை. அஸ்வின் இல்லாம இங்க வரமாட்டேன்னு அவளே சொல்வா பாரு. நீ சொல்றது அப்படியே நடக்கட்டும் மீரா. மனோவை விட்டு விலகி போனா தேடி ஓடி அவரே என்கிட்ட வந்துடுவாருன்னு நான் பைத்தியம் போல நினைச்சேன் பாரு. இப்போ மைத்தியும் என்ன மாதிரியே பண்ணும்போது என்ன மாதிரியே அவளும் தனியா ஆயிடுவாளோன்னு பயமா இருக்கு. நான் அழ ஆரம்பித்தேன். வாசலில் கார் சத்தம். வசு, மைத்திதான். நீ இரு, நான் பாக்குறேன். வசு, இங்க வா, சீக்கிரம் இத பாரு என்று அவள் கத்தியதில் நான் பதறி அடித்து கொண்டு ஓட மீரா கையில் ஒரு பேப்பரை பிடித்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. நான் அவசரமாய் அவள் கையில் இருந்து அந்த பேப்பரை பிடுங்க, மை டியர் அம்மா, நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே நான் வந்துட்டேன். கவலையே படாத. என் வாழ்க்கை ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு அதே புள்ளிக்கு திரும்பி வந்து முடிஞ்சு போற வட்டமா இருக்காது. அந்த வட்டத்தை கோடா மாத்தி நானும் அஸ்வினும் சுகமா கை கோர்த்துட்டு போயிட்டே இருப்போம். இப்ப கிளம்புறேன். அப்புறமா நானும் அஸ்வினும் வீட்டுக்கு வரோம். இனிமே உன் வீட்டு சாவி எனக்கு வேண்டாம். வீட்டை திறந்துட்டு ஒருத்தி வர்றது கூட தெரியாம 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. வெரி பேட். மீரா ஆன்ட்டி, உங்களுக்கும் தான். பாட்டி சொல்லி சொல்லி ஒரு அரக்கன் போல என் மனதில் பதிந்து விட்ட என் அருமை அப்பாவை நான் ஒரு தடவையாவது பார்க்கணும். பார்க்கலாமா? அஸ்வினோட. ப்ளீஸ், லவ் யூமா. தமிழில் ஏகப்பட்ட பிழைகளுடன் இருந்த மைத்தியின் கிறுக்கல் கையெழுத்தை ஒரு புதையலை போலவே பரவசத்துடன் நான் மறுபடி பார்த்து கொண்டிருக்க என் கண்களில் வழிந்த நீரை மீரா வாஞ்சையுடன் துடைத்து விட்டாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.